ஹாய் வெல்கம் டு நியூ டிஎன்பிசி. ஸோ 10th தமிழ் கொஸ்டின் அனுப்பியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான கீ ஆன்சர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெஸ்ட்டு எழுதிருப்பீங்க. ஸோ எழுதாதவங்க வேணும்னா குரூப்பில் வந்து நான் கொஸ்டின் அனுப்பியிருக்கேன். நியூ டிஎன்பிசி அப்படின்ற டெலிகிராம் குரூப்பில் இந்த கொஸ்டின் அனுப்பியிருக்கேன். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கலாம் ஆன்சருக்காக. ஓகேங்களா? ஆன்சர் நான் டிஸ்கஷன் தான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது? தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. ஓகேங்களா? ஸோ எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு பாடம் அன்னை மொழியன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது இல்லையா? அந்த பாடல் தான் இருக்குது. பாவலர் பெருஞ்சித்தனார் எழுதியிருப்பார். உலகியல் 100, கனிச்சாறு, பள்ளி பறவைகள், அப்புறம் மகுபுகு வஞ்சி, ஓகேங்களா, கனிச்சாறு, கொய்யாக்கனி, இதெல்லாமே யார் எழுதுறது பார்த்தோம்னா பாவலர் பெருஞ்சித்தனார். அதுலேயுமே திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான் என்ன இருக்குன்னா தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. அதே வந்து தமிழ் பண்பாட்டு கருவூலம் அப்படின்னு வந்தால் என்ன நூல் சொல்லுவோம்? தமிழ் பண்பாட்டு கருவூலம் அப்படின்னு கேட்டோம்னா புறநானூறு. ஓகேங்களா? தமிழ் பண்பாட்டு கருவூலம். இந்த கனிச்சாறு எத்தனை தொகுதியிலே உடையது? கனிச்சாறு வந்து 8 தொகுதிகளே உடையது. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை பெற்றார்? தமிழழகனார் யார்? தமிழழகனார்ன்றது வந்து அந்த இரட்டுற மொழிதல் பாட்டு இதில் வரும் இல்லையா? 2வது பாடம். ஆமாம், பேர் வந்து இரட்டுற மொழிதல் தனிப்பாடல் தட்டிலிருந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. அதுதான் அவர் தமிழழகனார். அவர் தமிழழகனார் சந்தகவிமணி தமிழழகனார் என்று சொல்லியிருப்பாங்க. அவரோட இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். கரெக்டாக? சண்முக சுந்தரம். ஸோ அவர் எழுதின எத்தனை சிற்றிலக்கிய நூல்னா 12 சிற்றிலக்கிய நூல்கள். ஓகேவா? மொத்த சிற்றிலக்கிய வகை எத்தனை அப்படின்னு கேட்டோம்னா 96 வகை சிற்றிலக்கியம். இவர் வந்து 12 நூல் எழுதியிருக்கார் சிற்றிலக்கியம் பேஸ் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வேலோடு நின்றான் இருவென்ற போலும், கோலோடு நின்றான் இரவு. இக்குறட்பாவில் பயின்றுந்துள்ள அணி. வேலோடு நின்றான் இடவென்றது போலும். போலுன்ற வார்த்தை வந்துருச்சுல்ல? அப்போ போலுன்ற அதாவது ஓமை உருபு வெளியே, இதுதான் போலுன்றது ஓம உருபு. வெளிப்படையாக வந்தால் என்ன அணி சொல்லியிருக்கோம்? ஓமை அணி. அதே இந்த ஓம உருவு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு, தொகாநிலை தொடர்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. தொகாநிலை தொடர்கள். ஓகேவா? முற்று பெறாத வினை சொல்லை கொண்டு முற்று ஒரு வினை வந்து முடியல, அப்போ எச்சம். கரெக்டாக, ஒரு எச்சம் நிற்குது. அந்த எச்சம் வினை சொல்லை கொண்டு முடிந்தால், ஒரு எச்சம் வினை சொல்லை கொண்டு முடிஞ்சால் அது பேர் என்ன? வினை எச்ச தொடர் தான். முற்று பெறாத வினை பெயர் சொல். அதே தான், அந்த எச்சம் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பேர் பெயரெச்ச தொடர் தான் வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டான்? வினை முற்று தொடர்னு கொடுத்துட்டான். அப்போ இது தப்பு. புரியுதா? ஒரு எச்ச சொல் வந்து வினையை கொண்டு முடிஞ்சால் அது பேர் வினையச்சம். ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிஞ்சால் பெயரெச்சம். அப்போ இது 2வது கூற்று தப்பு. இடைச்சொல்லுடன் ஒரு இடைச்சொல்லு, அது கூட பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். ஆமாம், கரெக்டு. அப்போ என்ன வரும்? கூற்று 1, 3 சரி, 2 தப்பு. எங்கேயாவது இருக்கா பாருங்கள். இதா சி, கூற்று 1, 3 மட்டும் சரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வேங்கை 8. ஓகேங்களா? என்பது எவ்வகை மொழி? வேங்கை 8. வேங்கைன்றது எப்படி பிரிக்கலாம்? வேங்கைனா ஒரு சிறுத்தை, புலி, அது மாதிரி ஒன்று குறிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே இதை பிரித்தோம்னா கை, வேகின்ற கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பிரித்துனா ஒரு மீனிங் கொடுக்குது, சேர்த்தல்னா ஒரு மீனிங் கொடுக்குது பொதுவாக. 8ன்றது எப்படி பிரிக்கலாம்? 8ன்ற நம்பரை குறிக்குது. அதே பிரிச்சல்னா எல் கூட்டல் தூ, எல்லை 1 அப்படின்ற ஒரு மீனிங்கில் கொடுக்கும். அப்போது இது மாதிரி பிரித்து தனி மொழியாகவும் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி சேர்த்தல் தானே இன்னொரு மீனிங் கொடுத்தா அது பேர் வந்து பொதுமொழி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ இதுக்கான ஆன்சர் பொதுமொழி தான். ஓகேவா? 10 பாட்டு நூல்களில் ஒன்றான முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? முல்லைப்பாட்டு இருக்கிறதுலே, அதாவது 14 மேல் கணக்கிலே 10 பாட்டிலே குறைந்த அடிகளை கொண்டது எதுன்னு கேட்டோம்னா இதுதான், முல்லைப்பாட்டு தான். சரிங்களா? 103 அடிகளை கொண்டது. ஓகேவா? அதே வந்து மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்டதுன்னா 583. ஓகேவா? அதே வந்து 583 எழுதி வச்சுங்க மலைபடுகடாம். அதே வந்து மதுரை காஞ்சி எத்தனைனா 782 அடின்னு நினைக்கிறேன். ஆமாம், 782 அடி. அது மதுரையை பற்றி மட்டுமே 354 அடி சொல்லும். ஓகேவா? ஓகே. நெடுநல்வாடை வந்து 188 அடி. ஓகே, இதெல்லாம் எழுதி வச்சுங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சு வேண்டியது. புதிய ஆத்திச்சூடி என்ற நூலில் குழந்தைகளுக்கான நீதிகளை பாடல்களில் தந்தவர். புதிய ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடினா யார்? அவையார். 108 பாடல்களை கொண்டது. ஓகேங்களா? அவையார் எழுதின ஆத்திச்சூடி எத்தனை பாடல்? 108. புதிய ஆத்திச்சூடின்னு எழுதுறது வந்து பாரதியார். ஓகேவா? சரி, உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா அறிவியல் ஆத்திச்சூடி இதை எழுதுனது யார்? இல்லை நானே சொல்லிட்டா? முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 7வது கொஸ்டின் உடனே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அறிவியல் ஆத்திச்சூடி, புதிய ஆத்திச்சூடி வந்து பாரதியார். அதே மாதிரி பாரதாசனும் எழுதியிருப்பாரு. நம்ம புக்கில் இருக்கிறது பாரதியார். அதே மாதிரி வந்து பழைய ஆத்திச்சூடி ஔவையார்.
அறிவியல் ஆத்திச்சூடி யாருன்னு சொல்லி எழுதுங்க. சரிங்களா? ஒரு க்ளூ வேணால் கொடுக்கலாம். இவர் வந்து அப்துல் கலாமுக்கு அவரோட ஒத்த சிந்தனை அதிர்வலை வந்து பெற்றிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பா. சிங்காரம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கிய தொகை எவ்வளோ? பா. சிங்காரம் யார்? புயலிலே ஒரு தோனி அப்படின்ற ஒரு புதினம் எழுதியிருப்பார் இல்லையா? ஸோ அவர் தான் பா. சிங்காரம். அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு இதுதான் அது. 7,50,000 லட்சம் ரூபாய். ஓகே, அவர் எவ்வளோ தருவார்னா 7,50,000 லட்சம் ரூபாய் கல்வி வளர்ச்சிக்காக தருவார். நெக்ஸ்ட்டு வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்து அன்றி விளைவன யாவை? வருந்தி வந்தவருக்கு, அப்போது இது என்ன சொல்கிறது? வருந்தி வந்தவங்களுக்கு ஈதலும் வைகளும். ஓகேலா? ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவை? இது என்ன சொல்லுதுன்னா கலிங்கத்து பரணி சொல்லுது. ஓகேவா? ஓகே, டேஷ் 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 இவை மூன்றன் நாமக்கிடக்கூடும் நோய்னா காமம், வெகுளி, மயக்கம். ஓகேங்களா? இவை மூன்றன், இது 3 தான் என்னது? நாமம்னா நம்ம பெயரை கெடுக்கக்கூடிய ஒரு நோய் எதுனா காமம், வெகுளி, மயக்கம். காமம்னா என்ன வரும்? இப்போ ஆசை. வெகுளினா வந்து சினம். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்தது வந்து நாடு மொழியும் நமதிரு கண்கள். நாடு மொழியும் நமதிரு கண்கள்னு சொன்னவர் யாருன்னா மகாகவி பாரதியார். ஓகேவா? ஸோ அவர் தான் என்ன பண்ணுவார்? பாடியிருப்பார் இல்லையா? 30 கோடி முகமுடையவள், செப்பு மொழி 18 உடையவள், பாரத தாய் அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா? ஸோ அதனால் ஆன்சர் மகாகவி பாரதியார். தமிழ் மொழி கடலோடு ஒத்திருத்தலை இரட்டர மொழிதல் பாடலில் பாடியவர். தமிழ் வந்து எதலோட ஒத்திருக்கு? கடலோட ஒத்திருக்கு அப்படின்னு சொல்லி இரட்டர மொழிதல் பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா சந்தகவிமணி தமிழ் அழகனார். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து சி. அவரோட இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். 12 தமிழ் சிற்றிலக்கிய நூல்களை வந்து பாடியிருப்பார். அப்போது என்னாயின புலவர் யார்? எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா? என்னாயின புலவர் வந்து ஓகேங்களா, முத்தொள்ளாயிரம்ன்ற நூல் இருக்குதுல்ல, அதை வந்து ஆசிரியர் பெயர் தெரியாதுன்னு இருக்கும். ஆனால் பழைய புக்கில் என்னாயின புலவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? முத்தொள்ளாயிரத்தை எழுதியவர் என்னாயின புலவராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். சேமஸ் ராமச்சந்திர கவிராயர் யாருன்னா இவரும் வந்து இரட்டர மொழிதல் பாடுதல வல்லவர். ஓகேங்களா? தனிப்பாடல் தட்டும் பாடியிருப்பார். இரட்டர மொழிதலும் இவர் பாடியிருப்பார். ஓகேங்களா? ஸோ காலமேக புலிவர் யார் கேட்டால் இரட்டர மொழிதல் பாடுவதில் வல்லவர் அப்படின்னு யார் கேட்டால் காலமேக புலவர். ஓகேங்களா? ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்டால் காலமேக புலவர். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் சி, சந்தகவி மணி. நெக்ஸ்ட்டு எத்தனாவது கொஸ்டின் பார்க்கணும்? தமிழ் மொழி கடலூர் பார்த்துட்டோம். கோபலபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு. ஓகேவா? ஸோ சொல்லாமல் தெரியுமையில் இருக்கும் 1991. ஓகேங்களா? கோபலபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றனா கி ராஜநாராயணன் அதுதானே? ஆமாம், 1991. ஓகேங்களா? அதே வந்து புதிய உரைநடைன்னு வந்துச்சுன்னா 1981. ஓகேங்களா? புதிய உரைநடை யார்? எழில் முதல்வன். கரெக்டாக அவர். அது வந்து புதிய உரைநடை. இது வந்து கோபலபுரத்து மக்கள் 1991. தொகாநிலை தொடர்கள் எத்தனை? தொகாநிலை வந்து 9 வகைப்படும். தொகாநிலை வந்து 9 வகைப்படும். ஓகேங்களா? அதே வந்து தொகை நிலைன்னு கேட்டால் தொகைநிலை 6. ஓகேவா? தொகைநிலை 6, தொகாநிலை 9. நெக்ஸ்ட்டு 10 பாட்டு நூல்களுள் கூத்தாராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல். கூத்தாராற்றுப்படையா? கூத்தாருன்னா கூத்தர்கள் வந்து பாடுவாங்க. அப்போது ஒரு கூத்தர் இன்னொரு கூத்தர் வந்து வழி சொல்கிறது தான் பாடப்படுறது தான் கூத்தாராற்றுப்படை. யார் அது? மலைபடுகடாம். ஓகேங்களா? யார் மலைபடுகடாமோட தலைவன்? நன்னன். எத்தனை அடிகளை கொண்டது மலைபடுகடாம்? 583 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு யார் பாடியிருப்பா? நப்பூதனார். எத்தனை அடி? 103 அடிகள். ஓகேவா? மதுரை காஞ்சி எத்தனை சொன்னேன்? 782. கரெக்ட். 782. 354 வந்து மதுரை பற்றி சொல்லியிருக்கோம். மதுரை காஞ்சி யார் பாடியிருப்பா? மாங்குடி மருதனாரா மதுரை காஞ்சி? ஓகே. பட்டினப்பாலை வந்து அடிகள் எனக்கு மறந்து போச்சு. 301 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். பட்டினப்பாலை பாடியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா யார்? கடலூர் உருத்திரன் கண்ணானார். ஓகேவா? ஓகே. திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு. திருவள்ளுவர். ஆமாம், முதல்ல ஒரு தமிழில் கணினி உருவாக்கியிருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர் பேர் வச்சுருப்பாங்க. 1983 செப்டம்பர் மந்த்து. கரெக்டாக? செப்டம்பர். ஆமாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பெயர் சொல் வினை அடையாக மாறுவது எந்த அளபெடையில்? பெயர் சொல், ஒரு பெயர் சொல். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லலாம். நசைன்னு ஒரு இது வந்து நசைனா என்ன மீனிங்னா விருப்பம்னு அர்த்தம். ஓகே. விருப்பன்றது ஒரு பெயர் சொல் தான். நசை பெயர் பொருள். வினையடையாக மாறுவது, அதாவது வினை சொல்லாக மாறணும். எப்படி மாறும்? இப்போ நான் ஒரு ஈ சேர்க்கணும்னு வச்சுக்கோ, நசை ஈன்னு மாற்றினா இந்த விருப்பன்றது எப்படி மாறுதுன்னா விரும்பி. ஓகேவா? விரும்பின்னு மாறுது. படித்தோம் இல்லையா? நசை பெரிதமுடைய நல்குலும் நல்குவர் குறுந்தொகையில் வரும் இல்லையா? ஸோ அப்போது மாறுவது எந்த அளபடை? அப்போ ஈ சேர்ந்தால் தான் ஒரு பெயர் சொல் வினை அடையாக மாறும். அப்போ அது என்ன? ஈ வந்தாலே என்ன அடை சொல்லியிருக்கேன்? சொல்லிசை அளபடை. ஸோ ஆன்சர் என்ன? டி. புரியுதா? ஈ வந்தாலே சொல்லிசை அளபடை. ஈரசைச்சீரா, மீண்டும் சொல்கிறேன், நிறைய முறை சொல்லிட்டேன், மீண்டும் சொல்கிறேன். ஈரசைச்சீரா வந்தால்
என்ன பண்ணும்? செய்யுளிசை அளபடை. ஓகேங்களா? மூவசை சீரா வந்தால் இன்னிசை அளபடை. ஓகேங்களா? ஈ வந்தாலே போதும். நம்ம ஈ வந்துச்சுனாலே எதை போடலாம்? அது ஈரசை சீரா மூவசை சீரெலாம் யோசிக்கக்கூடாது. ஈ வந்தால் சொல்லிசை அளபடை. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் போகலாமா? ஓகே, உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்றவர். உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது. யார் சொல்லியிருப்பாரு? நிலம், தீ, வளி, விசும்பு அப்படின்னு சொல்லி 5 சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அதுதான் நிலம், நீர், தீ, வளி, விசும்பு அப்படின்னு சொன்னது யார்? தொல்காப்பியர். கரெக்டாக இல்லையா? தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை முன்னே சொன்னேன். தொகைநிலை 6. 5 ஏதாவது இருக்கா? இலக்கணம் 5 வகைப்படும். ஓகேங்களா? 9 ஏதாவது இருக்கா? 9 வந்து அதான் தொகாநிலை வந்து 9 வகைப்படும். 16 ஏதாவது இருக்கா? ஆகு பெயர் 16 வகைப்படும். ஆகு பெயர் அப்புறம் வந்து தொடர்கள் எத்தனைனா அதுவும் 16 வகை. அப்போ ஆகு பெயர் 16 வகை. ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஸோ நான் தான் உருவாக்குறேன். ஒரு கீ ஆன்சரை வச்சு அது வேறு எங்கேயாவது யூஸ் ஆகுமான்னு பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, காலம் கடந்த பெயரெச்சம் அழைக்கப்படுது. காலம் கடந்த பெயரெச்சமா? அதாவது இது என்ன மீனிங்னா, ஒரு பெயரெச்சம் இருக்கும். அந்த பெயரெச்சத்தை இந்த காலம்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ எப்படி சொல்லலாம்னா, ஆடுகிளை அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோ. கிளைன்றது என்ன? ஒரு பெயர் தானே. ஆடுன்றது ஒரு வினை சொல்லு. ஓகே, இப்போ என்ன சொல்லுதுன்னா, ஆடுகிளை. இது என்ன காலம்? இறந்த காலமா, இல்லை நிகழ்காலமா, இல்லை எதிர்காலமா? ஆடுகின்ற காலைன்னு சொன்னால் ஓகே, ஆடியே கிளைன்னு சொல்லலாம். ஆடுகின்ற கிளைன்னு கூட இதை சொல்லலாம். ஆடும் கிளைன்னு கூட இதை சொல்லலாம். இப்போ 3 காலமும் இதில் இன்வால்வ் ஆகுது. இதுக்கு எந்த காலம்னு சரியாக சொல்ல முடியலையே. அப்போ இதுதான் என்னது? காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சத்துக்கு என்ன பேர்? வினைத்தொகை. ஓகேங்களா? அதாவது முக்காலத்தில் எந்த காலமும் நம்மளை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இது பேர் என்ன? வினைத்தொகை. சரியா? ஓகே, ஆன்சர் வினைத்தொகை. அதே ஆடுகிளைனா வினைத்தொகை. ஆடுங்கிளைனா என்ன வரும்? ஆடுங்களைனா என்ன வரும்? முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் பண்ண மாட்டீங்க, பரவாயில்ல, பார்த்துங்க. உரைத்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணத்தில் பெயரெச்ச விதி. உரைத்த எப்படி பிரிக்கணும்? ஃபஸ்ட்டு பகுபத பிரிக்கணும். உரை கூட்டல் இத்து கூட்டல் ஆ. உரை பகுதி, இத்து சந்தி, இத்து உரைத்த இறந்த காலத்தை சொல்லிட்டு இறந்த கால இடைநிலை, ஆ பெயரெச்ச விகுதி. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆ. லாஸ்ட் ஆன்சர் டி. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன? டி. 23வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. இந்தியா எந்த ஆண்டு முதல் புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ளது? எந்த ஆண்டு? அதான் 2004. ஓகேங்களா? 2004 தானே என்ன பண்ணுவோம், 60 புயல்களுக்கு வந்து பெயர் வைக்க ஆரம்பித்தாங்க. சரி, இப்போ ஆனால் இது பழசு. இப்போ கரண்ட்டில் வந்து 2023 சென்னையை தாக்கிய புயலின் பெயர் என்ன? அது என்னது? மிக்ஜாமா? ஓகே, மிக்ஜாம். ஓகே, சரி, அது சொல்லிடலாம். இதுக்கு யார் பேர் வச்சுருப்பா? எந்த நாடு பேர் வச்சுருப்பா? மியான்மர். ஓகேவா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேவா? மியான்மர். அப்போ நம்ம இதை சேர்த்து படிக்கணும். இதுதான் இப்படி தான் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? மிக்ஜாம் புயலுக்கு பேர் வச்சவர் யாருன்னு கேட்டால் வங்காளதேசம். அது மியான்மர். ஞாபகம் வச்சுங்க, சரியா? இருத்தல் நிமித்தலும் எந்த நிலத்திற்கு உரிபொருளாகும்? இருத்தல் நிமித்தம், அதான் காத்திருத்தல். எங்கே காத்திருப்பாங்க? ஓகே, இருத்தல் இது வந்து இதில் வருமா? குறிஞ்சி, நெய்தல். ஓகேவா? ஏன்னா அங்கே தான் வந்து கடல். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்காக காத்திருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? இருத்தல் நிமித்தமும் எந்த நிலத்தில்? குறிஞ்சினா புணர்தல் வரும், மருதம்னா ஊடல் வரும். கரெக்டு. முல்லைனா வந்து முல்லை தான் காத்திருத்தலா? அப்போது நெய்தலுக்கு என்ன ஆகுது? இரங்கல் நிமித்தலும் தான் நெய்தல். கரெக்டு. காத்திருத்தல்னா முல்லை. சரியா? ரொம்ப நாளாச்சு படித்து. ஓகே, முல்லை நிலம். ஆன்சர் இருத்தல் நிமித்தம் வந்தால் எந்த நிலத்துனா முல்லை நிலம். ஓகேவா? மருதம்னா ஊடல் நிமித்தலும் வரும். நெய்தல்னா இரங்கல் நிமித்தலும். குறிஞ்சினா என்ன வரும்? புணர்தல் நிமித்தலும். கரெக்டாக? அப்போது ஆன்சர் முல்லை. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு யார் வரும்? பாரதியாரை தான் பாராட்டிருப்பாங்க. யார் பாட்டிருப்பா? பாரதியாரை பாராட்டலாம் மோஸ்ட்லி பாரதிதாசன் தான் வருவார். ஸோ ஆன்சர் பி. ஓகேவா? நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என பாராட்ட பெற்றவர் யாருன்னா பாரதியார். பாரதியார். ஆன்சர் என்ன வரும்? பாரதியார். பாராட்ட பெற்றவர் தான் கேட்குறாங்க. இப்போ பாராட்டியவர் யாருன்னு கேட்டால் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பாரதிதாசனை குறிக்கணும். சரியா? ஸோ ஆன்சர், இதுக்கான ஆன்சர் வந்து 26க்கு ஏ. இதே பாராட்டியவர் யான்னு கேட்டால் பாரதிதாசன் போட்டுக்கணும். ஓகேவா? அதேமாதிரி நிறைய சொல்லியிருப்பேன் இல்லையா? மடம் பாட வந்த மறவன், அறம் பாட வந்த அரவன், செந்தமிழ் தேனி. ஓகேவா? அதெல்லாமே. நெக்ஸ்ட்டு, உலக வானிலை அமைப்பு மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம். சிறப்பு வானிலை அமைவு மண்டலம் அமைந்துள்ள இடம் வந்து புதுடெல்லி. ஓகேவா? புதுடெல்லி. ஆன்சர் சி. நெக்ஸ்ட்டு, தாய்லாந்து நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றார்? ஆமாம், புக் பேக்கில் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா? இது பாக்ஸில் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. தாய்லாந்து நாட்டு மன்னர் முடிசூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுவார்னா
திருப்பாவையும் திருவெம்பாவையும். இப்படி சொன்னது யாருன்னா தன்னாயக அடிகள் வந்து இதை சொல்லியிருப்பார். இது வந்து 6ஆம் தமிழ் மாநாட்டு மலர்லேயே இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ திருப்பாவை திருவெம்பாவை. திருப்பாவை எழுதுனது யார்? ஆண்டாள். ஓகேங்களா. எத்தனை பாடல் இருக்குது? திருப்பாவை சங்கத்தமிழ் என்று, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டேட்டா, சங்கத்தமிழ் சொல்லி இதை அழைப்பாங்க. 30 பாடல் இருக்கும். ஓகேங்களா. அதே வந்து திருவெம்பாவை வந்து எத்தனைனா, திருப்பாவை இன்னொன்று வந்து நாச்சியார் திருமலை. நாச்சியார் திருமலை வந்து 143 பாடல்களை கொண்டது. திருவெம்பாவை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மாணிக்கவாசகர். கரெக்டாக? ஆமாம், மாணிக்கவாசகர். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னா கன்னிப்பாவை. கன்னிப்பாவை எழுதுனது யாருன்னா இறையரசன் நினைக்கிறேன். ஓகேவா. ஓகே. முல்லை நிலத்துக்குரிய பூ வகையில் பொருத்தமற்றது எது? முல்லை நிலம். முல்லை நிலத்துக்கு வந்து என்னென்ன வரும்? முல்லை நிலம்லாம் கண்டிப்பாக முல்லை வந்துடும். பிடவம் தோன்றி கையா வராது. ஸோ கையா வந்து குறிஞ்சின்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து கையா. காசிகாண்டம் என்ற நூல் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? சரியானது கேட்கலாம். காசி நகரத்தின் பெருமையிலே அதிவீரராம பாண்டியர் இயற்றிய காசிகண்டம் கூறுகிறது. ஆமாம், காசி நகரத்தோட பெருமை கூறுறது தான் காசிகண்டம். துறவு, இல்லறம், பெண்களுடைய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பற்றி கூறுது. ஆமாம், மொத்தம் ஒரு 9 வகையான இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். 9 13 சம்திங் சொல்லணும், மறந்துடுச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சொல்லுது? விருந்தோம்பல் செய்யும் இல்லற தான் 9 பண்புகளை 9 பண்பு தான். 9 பண்புகளை 17வது பாடல் கூறுகிறது. கரெக்டு தான், 17வது பாட்டு தான் இருக்கும். அது ஞாபகம் வச்சுன்னு அவசியம் கிடையாது. எத்தனை கருத்தை சொல்லுதுன்னா 9 பண்புகளை சொல்லும். 1 2 3 அனைத்தும் சரி. ஆன்சர் டி தான் வரும். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை. ஒற்றளபடையில் அளபெடுக்கும் நல்லா பார்த்துங்க. ஒற்றளபடைனா நம்ம பிரிக்கணும். ஃபஸ்ட்டு இது ஒற்றளபடை. ஒற்றளபடை வந்து ஒன்று வந்து மெய், இன்னொன்று வந்து ஆயுதம். ஓகேவா. மொத்தம் 11. அதில் மெய் மட்டும் 10, ஆயுதம் 1. அப்போ என்ன கேட்டுக்கிறான்? ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை. மெய்யெழுத்துலன்னா எத்தனை? 10. ஓகேங்களா. வல்லின மாறும். ஓகேவா. இன்னும் வந்து இந்த எரல வளல ஒரு 4 எழுத்து மட்டும்தான். ஸோ மொத்த எழுத்துக்கள் எத்தனை கேட்டால் 11ன்னு போட்டுக்கணும். ஆனால் ஸோ யாரெல்லாம் 11 போட்டீங்களோ அதெல்லாம் தப்பு. ஓகேங்களா. மொத்த எழுத்துக்கள் தான் 11. மெய் எழுத்துக்கள் மட்டும் கேட்கறனால ஆன்சர் டி. ஓகேங்களா. 31வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. ஞாபகம் வச்சுங்க. 10. ஓகேவா. இன்மையிலும் விருந்தோம்பல் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? ஓகே. இன்மையிலும், அது இன்மைன்னா அர்த்தம் வறுமை. வறுமையில் கூட விருந்தோம்பலை பற்றி சொல்கிற சரியானது என்னங்கிறான். சங்க காலத்தில் இல்லை விருந்தோம்பல் படம் தான் இது எல்லாமே. தானியம் எதுவும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த தினையை உருளில் இட்டு குரல் உணை அப்படின்னு வரும்ல, குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்த செய்தி நற்றினையா? கிடையாது, புறநானூறு. ஓகே. குரல் உறங்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஒரு பாட்டு, புறநானூறு. அப்போ ஃபஸ்ட்டு கூற்று தப்பு. இரும்புடை புலவால் வைத்தன நின்று இக்கோட்டு சீரியால் பணையம், புறநானூறு. கரெக்டு தான். அதாவது நேற்று வந்தவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா வாழை வச்சு அவனுக்கு விருந்து வச்சாங்க. வாழை அடமானம் வச்சு. இன்றைக்கி வந்து இந்த சீரியால் இதை வச்சு என்ன பண்ணாங்க? சீரியாலை வச்சு இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டு தான். இளையான்குடி மாரநாயனன் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளித்த செய்தி. பெரிய புராணத்தில் இருந்து. சிவனடியார்னாலே பெரிய புராணம் தான். ஸோ அப்போ 3வது கூட்டு ரைட்டு. 1 மட்டும் தப்பு, 2 3 மட்டும் சரி. ஆன்சர் பி. ஓகேங்களா. 32க்கு ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின். மா ராமலிங்கம் எழுதி வந்த எந்த நூலுக்கு சாகித்ய? மா ராமலிங்கம்னா ஃபஸ்ட் யார்? எழில் முதல்வன். மா ராமலிங்கம்ன்றவர் யார்? எழில் முதல்வன். முன்னே சொன்னே யார்? புதிய உரைநடை. ஓகே. அவர் எழுதிய நூலில் எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய், கசக்கும் நினைவுகள். ஓகேங்களா. கசக்கும் நினைவுகளா இனிக்கும் நினைவுகளா? இனிக்கும் நினைவுகள் தான் வரும். ஓகேவா. அது எப்படிலாம் கொடுத்துருக்கான்ட்டு. இனிக்கும் நினைவுகள். ஓகேலா. ஸோ ஆன்சர் என்ன? புதிய உரைநடை. மா ராமலிங்கம் எழுதுறது புதிய உரைநடை. 1981 சாகித்ய அகாடமி. ஓகேவா. அதே வந்து கோபாலபுரத்து மக்கள்லாம் 1991. ஓகே. நெக்ஸ்ட்டு 10 பாட்டு நூல்களில் குறைந்தடியில். ஆல்ரெடி சொல்லிட்டேனே 10 பாட்டு நூல்கள் என்னது? முல்லைப்பாட்டு 103. ஓகேலா. ஓகே. மலைபடுகடம் 583. பட்டினப்பாலை சம்திங் மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே. 188 வந்து நெடுநாள்வாடியா? பட்டினப்பாலை 301 சம்திங் ஏதோ வரும். குறிஞ்சிப்பாட்டு 269ன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் தெரில, ரொம்ப நாள் ஆச்சு. ஓகேவா. சரி. சிறுபான்றாற்றுப்படை தான் 269. ஆமாம், இது தெரில, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு. கவர்மெண்ட்டில் இருக்குது, படிச்சுக்கலாம். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? திருவிக்கா கிடையாது, ஜி போப் கிடையாது, கா சச்சிதானந்தன். ஏன்னா அது ஈழத்து, என்ன இவரோட பட்டப்பேர்? ஈழத்து கவி. ஓகே. ஈழத்து கவிஞர் கா சச்சிதானந்தன் தான் தமிழ் படித்தும் சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொன்னது. கா அப்பாத்துடையார் எங்கே வருவார்? எங்கே வந்துடுவார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே வர்றாரு?
உலகிலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்தியது இந்த நாடு தான். ஓகேவா, அந்த மாநாடு நடந்த மொழி இந்த மொழி தான். அதாவது மலேசியா தான் உலகத்தில் என்ன பண்ணும், மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு. ப்ளஸ் அந்த மொழி தமிழ் அப்படின்னு சொன்னது யாருன்னா பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார். அது இதுக்கான ஆன்சர் யாருன்னா டி. ஓகேங்களா, கா சச்சிதானந்தன். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலை எழுதியவர். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் தான் நீலமணி. ஓகேங்களா, பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் வந்து நீலமணி. இந்த புக் பேக்கில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இது. தமிழ் செல்வன் வந்து அன்றாட வாழ்வில் அறிவியல் எழுதுனது தான் யார், தமிழ்ச்செல்வன். அகிலா மறந்து போச்சு, இருக்கும் புக் பேக் பின்னாடி இருக்கும். தேன்மலை இதெல்லாம் வந்து சுரதா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பொருளல்லவரை நல்லா கவனிங்க திருக்குறள். பொருள் அல்லவர்னா என்னது, ஒரு மதிப்பு கூட இல்லாதவரை, யாருமே அவரை மதிக்க மாட்டாங்க. அப்படி இல்லாதவர் கூட பொருளாக செய்யும் பொருட்டு. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். அதாவது அவன்கிட்ட எந்த வேல்யூமே இல்லை, செல்வம் இல்லாதவனா கூட ஓகேவா மதிப்புடையவனாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் எதுனா செல்வம் தான். அதாவது இங்கே 2 வேல்யூ வருது. ஒன்று வந்து பொருளுக்கு மதிப்புன்னு ஒரு மீனிங் வருது, இன்னொன்று வந்து செல்வன்ற ஒரு மீனிங் வருது. ஓகேண்ணா, ஆனால் ஒரே சொல்லு தான் வெவ்வேறு, அதாவது பொருள்ன்ற ஒரே சொல்லு வெவ்வேறு மீனிங்கில் வருது. மதிப்பு, செல்வம், உயர்வு அப்படின்ற மீனிங்கில் வருது. அப்போது ஒரு சொல் ரிப்பீட்டடாக அதே பொருளில் வந்தால் அது பேர் சொற்பொருள் அணி. ஓகே, ஒரு சொல் ஒரே பொருளில் ரிப்பீட்டடாக வந்தால் சொற்பொருள் அணி. வெவ்வேறு சொல் ஒரே பொருளில் வந்தால் அது பேர் பொருள் வரும் நிலை அணி. ஓகேவா, ஆனால் இங்கே ஒரு சொல்லு மட்டும்தான் ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்கு, ஆனால் பொருள் வேறு. அப்போ இது என்ன அணினா சொல் பின்வரும் நிலை அணி. ஓகேவா, ஆன்சர் என்ன, சொல் பின்வரும் நிலை. மீண்டும் குழம்பிக்காதீங்க. யாரையாவது புக்கில் சொற்பொருள் இருந்தால் அது தப்பு. ஓகேங்களா, புது எடிஷனில் மாற்றிருப்பான், நல்லா பார்த்துங்க. இப்போ பொருள்ன்றதுக்கு என்ன மீனிங்னா செல்வம், மதிப்பு அப்படின்ற மீனிங்கில் ஒரே சொல்லு வெவ்வேறு பொருளில் ஒரே இதை மீண்டும் வந்துட்டு இருக்கனால இது வந்து சொல் பின்வரும் நிலைனி. ஆன்சர் சி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆதி வைத்தியநாதபுரிக்கு காணாடுக செங்கீரை அப்படின்னு முடியும். ஓகேங்களா, ஆதி வைத்தியநாதபுரிக்கு. ஓகேங்களா, வைத்தியநாதபுரியில் குடியிருக்கிற முருகனுக்கு செங்கீரை ஆடுக அப்படின்னு வரும் பாட்டு. எங்கே வரும், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். ஓகேவா, யார் எழுதியிருப்பா, பிள்ளைத்தமிழ் வந்தாலும் யார் போடணும், குமரகுருபர். கரெக்டாக இல்லையா, குமரகுருபர் எழுதியிருப்பாரு. அப்போ இது ஆதி வைத்தியநாதபுரிக்கு எங்கன்னா முருகன் தான் அந்த குழந்தை. ஓகே, முருகனை குழந்தையா நினச்சி முத்துக்குமாரசாமி பிள்ளையை குழந்தையா நினச்சி பாடின பாட்டு தான் இது. அந்த கோயில் என்ன, ஆதி வைத்தியநாதபுரி கோயில். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து முருகன். ஓகேவா, செங்கீரை எத்தனாவது பருவம், செங்கீரை வந்து 2வது பருவம். கரெக்டாக, காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், பருகை, அம்புலி. கரெக்டாக, ஓகே. குலசேகர ஆழ்வார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. குலசேகர ஆழ்வார்னா யார், பெருமாள் திருமலை எழுதியிருப்பார், அவர் தானே. ஓகே, குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு. ஆமாம், புது புக்கில் 8ஆம் நூற்றாண்டு இருக்கும், பழைய புக்கில் 9ஆம் நூற்றாண்டு இருக்கும். ஆன்சர் எது எடுத்தோன்னா 8ஆம் நூற்றாண்டு தான் எடுத்துக்கணும். புது புக்கில் இருக்கிற அப்டேட்டட் தான் கரெக்டு. ஓகேவா, வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரளா மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. ஆமாம், வித்துவக்கோடு கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம். 4000 முதலாயிரத்தில் 691வது பாடலை குலசேகர ஆழ்வார் பாடியுள்ளார். ஆமாம், அந்த புக்கில் இருக்கிறது வந்து 691வது பாட்டு தான். அதாவது 5ஆம் திருமொழி, அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 5ஆம் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்கள் கொண்டது, 5ஆம் திருமொழி எத்தனை பாசுரம், 105 பாசுரம். கரெக்டாக, ஸோ ஆன்சர் இது 3மே சரி. கூற்று 1, 2, 3 சரி. ஓகேவா, ஆன்சர் டி. கம்பன் இசைத்த கவியெல்லாம் யார், கம்பன் சொன்னாலே யார் வந்துடுவார், நம்ம தலைவர் வந்துடுவார், பாரதியார். ஓகேவா, யாம் அறிந்த கவிஞர்களிலே கம்பரை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, அதே மாதிரி தான் கம்பருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் பாரதியார். அப்போது கம்பன் இசைத்த கவி தான் யாருன்னா அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருப்பார். கந்தசாமியின் படைப்பில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம். கந்தசாமி சாகித்ய அகாதமினா விசாரணை கமிஷன். 1900 என்ன வருஷம் பார்த்தேன், 1900 வந்து போச்சே 98 வரும்னு நினைக்கிறேன். 1998. 1999 என்ன வரும், 1999 வந்து ஆலாபானை. ஓகேங்களா, இவர் எழுதியிருப்பார், அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பார். அது 1999. கந்தசாமியின் படையில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் விசாரணை கமிஷன் 1998 நினைக்கிறேன். ஓகேவா, ஆமாம், அதுதான் வரும். சாயாவனம் வந்து அவர் எழுதின புதினம். அவர் வந்து மிகச்சிறந்த படைப்பாளின்னு நிரூபித்தது சாயாவனம். ஆனால் சாகித்ய அகாடமி பெற்றது வந்து விசாரணை கமிஷன் 1998 தான். ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா. எந்த நாட்டில் உள்ள சாஃப்ட் வங்கி பெப்பர் என்ற இயந்திர மனிதனை உருவாக்கியது. பெப்பர் ஜப்பான். பெப்பர் அதாவது ரோபோக்களை உருவாக்குது. ஓகேவா, ஜப்பான் தான். ஸோ ஆன்சர் வந்து ஏ.
மேட் இன் சைனான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது ஜப்பான், மேட் இன் ஜப்பான். குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழியில் அதான் 105 பாடல்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா. இந்த 103னா என்ன ஞாபகம் வரணும்? முல்லைப்பாட்டு ஞாபகம் வரணும். முல்லைப்பாட்டு ஆமாம் கரெக்டாக முல்லைப்பாட்டு வரணும் 103னா ஓகேவா. 104னா எனக்கு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம்னா நான்மணி கடிகை. நான்மணி கடிகை எத்தனை பாட்டுனா 104 பாடல்களை கொண்டது ஓகேவா. நெக்ஸ்ட்டு எந்த ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் நோயாளி ஒருவன் புற்றுநோயை கண்டுபிடித்தது? 2016 தான் புற்றுநோயை கண்டுபிடிச்சி சாதனை பண்ணிச்சு. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் இது. பண்ணோடு பாடப்பட்ட நூல் தான் என்னது? பரிபாடல். ஓகே, அதனால இதுக்கு என்ன பேர்? இசைப்பாடல். கரெக்டாக, இசைப்பாடல். ஸோ ஆன்சர் வந்து பரிபாடல் வரணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு, வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறுவார். இது யார் சொல்லிப்பா? இந்த மாதிரி கூற்றெல்லாம் யார் சொல்லிப்பா? அவரே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சவரால் தான் சொல்ல முடியும். அப்போ யார் பார்த்தோம்? ஐன்ஸ்டைன் நல்லா இருக்காரு, கலீலியோ நல்லா இருப்பார், ஜான் வீலர், ஸ்டீபன் ஹாக்கிங் தான் என்னது ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் என்ன பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வாழ்க்கையிலே ஜெயிப்பார். ஸோ வாழ்க்கை எவ்வளோ கடினமாக இருந்தாலும் சரி வெற்றிக்கான பதில் அதில் இருக்கவே செய்கிறதுன்னு சொன்னவர் ஸ்டீபன் ஹாக்கிங். டிஎன்பிசி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி அதில் பாஸ் ஆகிறது வழி அதிலே தான் இருக்குது. நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா டிஎன்பிசி ரொம்ப ஈஸி. ஸோ இந்த கூற்று நமக்காக சொன்ன மாதிரி இருக்குது, எடுத்துங்க ஓகேவா. 46க்கு ஆன்சர் சி. ஓங்கு பரிபாடல் என்று அழைக்கின்ற பரிபாடல் என்ற நூலிலிருந்து இன்று வரை கிடைத்துள்ள பாடல்கள் மொத்தம் எவ்வளோ? மொத்தம் 70ன்னு நினைக்கிறேன் ஓகேவா. அதில் வந்து எவ்வளோ பாடல்கள் கிடச்சுன்னா 24 பாடல்கள் கிடச்சிருக்கு பரிபாடலில் ஓகேவா. நெக்ஸ்ட், சதாவதானம் என்ற தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றுகள் யாவை? சதம் என்றால் 100 என்று பொருள். ஆமாம், சதம்னா 100 தானே, நமக்கு தெரியும். செஞ்சுரின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான். ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவும் செய்த பிறகு ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம். ஒரே டைமில் 100 விஷயத்துக்கு பதிலளிக்கிறது தான் சதாவதானம். கரெக்டு. சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர். கரெக்டு, 3 கரெக்டு ஓகேவா. 1 2 3 3மே சரி. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. ஆன்சர் வந்து டி ஓகேவா. இதுக்கான ஆன்சர் டி. ஓகே, வேறு ஏதாவது இதை பற்றி சொல்லாமா? செய்குதம்பி பாவலர் எழுதிய நூல் பேர் வந்து நீதி வெண்பா ஓகேங்களா. அதே நீதி நெறி விளக்கம் எழுதுறது யார்? குமரகுருபர் ஓகேவா. வேறு என்ன சொல்லலாம்? இவர் வந்து சதாவதானம் என்ற பட்டம் வந்து எங்கே வாங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த இடம்னா விக்டோரியா அரங்கம் சென்னையில் 1907 மார்ச் 10 ஓகேவா. 1907 மார்ச் 10 சரியா, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, கும்பாட்டம் என்று அழைக்கப்படுவது என்னது? கரகாட்டமா? ஆமாம், கரகாட்டம் தான் கும்பாட்டம். கரகம் அப்படிலாம் அழைக்கப்படுதுன்னா கும்பாட்டம். கரகாட்டம். ஆன்சர் சி. நெக்ஸ்ட், ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். ஆசிரியரிடம் இந்த கவிதையின் ஒரு ஆசிரியருக்கு எப்படி அந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இந்த கவிதையின் பொருள் யாது மாணவனுக்கு தெரியாது, அதனால் அவன் போய் கேட்குறான். எனக்கு தெரியாத ஒன்றை நான் தெரிஞ்சுக்க கேட்கறதுக்கு பேர் வந்து என்ன வினா? அறியா வினா ஓகேவா. அதே ஆசிரியர் வந்து கேட்டிருந்தா அது பேர் அறிவினா. ஆன்சர் டி குறிச்சிடலாமா? ஆன்சர் டி. நெக்ஸ்ட், கடைத்தெரு எங்கே உள்ளது என்ற வினாவிற்கு கடைத்தெரு எங்கே பார்க்குதுன்னு கேட்குற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளதுன்னு சொல்லி என்ன பண்ணுவான்? கையை சுட்டி கடித்தான்னு சொல்லுவான். வலப்பக்கம், இந்த பக்கம் போங்க அப்படின்னு. அப்போ அது பேர் என்ன? சுட்டு விடை ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு, கந்தசாமி இயற்றிய புதினங்களில் இடம்பெறாதவை என்னென்ன பார்த்தோம்? சூரிய வம்சம் இருக்கும், புதினம் கந்தசாமி 14 விசாரணை கமிஷனு. ஸோ என்னென்ன வரும்? சூரிய வம்சம் வரும், தொலைந்து போனவர்கள் இருக்கும், சாயாவானம் இருக்கும், வசந்தகுமாரி இருக்காது ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து பி. மீதி எல்லாமே அவர் எழுதிய புதினங்கள் தான். தொலைந்து போனவர்கள், சயாவானம், சூரிய வம்சம் எல்லாமே சரியா. கம்பர் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது? கம்பர் இயற்றிய நூல்கள் தான் இது எல்லாமே இருக்க மாதிரி இருக்குது. ஏர் 70 கண்டிப்பாக வரும் ஓகேவா. ஏர் 70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி இருக்கே, சடகோபன் அந்தாதி, கோபன் ஏதோ ஒரு எழுத்து தப்பாக இருக்க மாதிரி இப்போ இருக்கு. ஆமாம், சடகோபர் வரும் ஓகேங்களா. என்னடா இப்படிலாம் கொஸ்டின் வந்ததுன்னா வரும், நம்ம என்ன பண்ணோம் அவ்வளோ இதாக படிச்சிருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா சடகோபன் அந்தாதி தான் வரும் ஓகேங்களா. ஏன்னா இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இதில் வந்து சடகோபர் அந்தாதின்னு வரும் ஓகேவா. அதே மாதிரி யாரோட பேர் சடகோபர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மாழ்வார் இருக்கிறார் இல்லையா, நம்மாழ்வார் பேர் தான் சடகோபர் ஓகேவா. சரி, ஆன்சர் வந்து தமிழ் வேதம் செய்த மாறன் அப்படிலாம் மாறன்னாலும் அவர் தான், சடகோபன்னாலும் அது தான். ஸோ ஆன்சர் வந்து சி ஓகேவா. செக் பண்ணி பாருங்கள். செங்கீரை பருவம் பிள்ளை தமிழின் செங்கீரை பருவம்னா 2வது பருவம் ஓகேங்களா. காப்பு,
செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இது 7ம் காமனு. ஓகேவா? சிறுதேர் சிற்றில், சிறுபறை, சிறுதேர், சிற்றில். இது வந்து ஆண்களுக்கு. பெண்களுக்கு வந்து கலங்கு, அம்மானை, ஊசல் நினைக்கிறேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இது ஒன்று. நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது ஆகிய நட்சத்திரங்கள் நடுவே வெறும் பொழுது ஆகிய கவிதை தொகுதிகளை அடைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா உமா மகேஸ்வரி. ஓகேங்களா? பூ தொடுத்தால்னு சொல்லிட்டு ஒரு இது வரும்ல, அந்த இது நினைக்கிறேன். கரெக்டு, உமா மகேஸ்வரி. ஓகேவா? மேத்தா யார்? திராவிட இது வானம்பாடி கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஓகேவா? அதெல்லாம் எழுதியிருப்பார். ஓகே. திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் என்ன இருக்கும்? தெருக்கூத்தா? ஒயிலாட்டம், சேர்வையாட்டம், தோற்பாவை. ஆமாம், தெருக்கூத்து இருக்கும். ஓகேவா? திரௌபதி அம்மன் வழிபாட்டோட ஒரு பகுதி தான் அது தெருக்கூத்து. டேஸ் என்பது மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருக்கிறது. டேஸ் அர்ஜுனன் தபசு. ஓகேங்களா? மகாபலிபுரத்தில் இருக்குது. ஓகேங்களா? அர்ஜுனன் தபசு, அது சிலை நான் நேரில் கூட போய் பார்த்துருக்கேன். டேஸ் என்பது மழை வேண்டி, அர்ஜுனன் தபஸ் தான் என்ன பண்ணுவாங்க, அர்ஜுனன் வந்து தவம் இருப்பார் மழை வேண்டி. அந்த இதுதான் இது பி ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் உடையது. அப்போ இது என்ன சொல்லும்? அதாவது அன்பும் அறனும் இருந்தால் பண்பும் பயனும் கிடைக்கும். முறையாக இருக்கா? ஓகேவா? அப்போ இது என்னது? முறை, நிரல், நிறை, பொருள்கள். அதே வந்து விலங்கு, அணையர், மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் இல்லையா, இலங்கு நூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குள் வந்தால் என்ன அர்த்தம்? எதில் நிறை. எதில் நிரல், நிறை, பொருள்கள். அதாவது நேருக்கு நேராக அமைஞ்சால் அது பேர் நிரல் நிறை. ஓகே. ஆப்போசிட்டாக பொருள் கொண்டு இது பண்ணோம்னா எதிர் நிரல் நிறை. நெக்ஸ்ட்டு. ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் வெளிவந்த ஆண்டு. காலத்தின் சுருக்கமான வரலாறாக கருப்பொருளை பற்றி எழுதியிருப்பார், கருந்துளை பற்றி. 1988. 1 கோடி பதிப்புகள் வந்து விற்றுருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இவர் இன்னொரு நூல் எழுதியிருப்பார், காலம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நூலை எழுதியிருப்பார். ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு போகலாமா? பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் வந்து 8 வகைப்படும். சரிங்களா? பொருள்கோள் 8 வகைப்படும். ஓகே. நெக்ஸ்ட்டு. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்ற ஒரு, நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து கால் வலிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. வலிக்கிறது. அப்போது ஆல்ரெடி என்ன பண்ணுறது? கால் வலிக்குது. உற்றது உரைத்தல் விடை. ஓகே. எனக்கு இது ஆகுது அப்படின்னு சொல்கிறேன்னா அது உற்றது உரைத்தல். அதே கால் வலிக்கும் சொல்லியிருந்தா உருவது கூறல். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் உற்றது உரைத்தல். கம்பர் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? கம்பரை பற்றி கேட்குறாங்க. கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம். ஆமாம், கம்பராம் அவர் எழுதுனது வந்து ராமாவதாரம் தான் பேர் வச்சிருப்பார். திருவெண்ணைநல்லூர் சந்திரன் சுவர்க்கி என்ற வள்ளலால் கம்பர் ஆதரிக்கப்பட்டார். ஆஹா. திருவெண்ணைநல்லூர் சந்திரன் சுவர்க்கி, இது தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சடையப்ப வள்ளல் தான் என்ன பண்ணிருப்பார்? கம்பரை ஆதரிச்சிருப்பார். கம்பராமாயண பாடல்கள் சந்தனயம் மிக்கவை. கம்பர் சோழ நாட்டு திருவெழுந்தூரை சேர்ந்தவர். திருவெழுந்தூர் சொல்லுவாங்க. சரி, 1, 3 சரி. ஸோ இது எங்கேயாவது இருக்கா? ஆன்சர் சி. அப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எதாவது சொல்லணுமே. சந்திரன் சுவர்க்கின்றார் இல்லையா, இவர் யாருன்னா கம்பரை ஆதரித்த வள்ளல் சடகோப வள்ளல். ஓகேவா? சடகோபரா? ஆமாம், சாரி, சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரித்த வந்து சடையப்ப வள்ளல். ஓகேங்களா? சந்திரன் சுவர்க்கி வந்து யாருன்னா நலவெண்பா எழுதந்து யார்? புகழேந்தி ஆதரித்தவர் தான் யாருன்னா சந்திரன் சுவர்க்கி. புகழேந்தி. ஓகேலா? எல்லாமே தான் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க தானே அவர் தான். ஞாபகம் வச்சுங்க. நலவெண்பா எழுதந்து புகழேந்தி. அந்த புகழேந்தி ஆதரித்தவர் தான் சந்திரன் சுவர்க்கி. ஓகே. எக்ஸ்ட்ரா டேட்டா. அகப்பொருள் இலக்கணம் தொடர்புடைய கூற்றில் தவறானது. அகப்பொருள் முதற் பொருள் நிலமும் பொழுதும். ரைட்டு தான். ஓகே. பெரும்பொழுது ஒரு ஆண்டின் 6 பெரும்பொழுது ஒரு ஆண்டின் 6 கூறுகள். சிறுபொழுது ஒரு நாளின் 6 கூறுகள். கரெக்ட் தான். எல் என்றால் திங்கள். எல் என்றால் என்ன அர்த்தம்? பகல்னு பார்ப்போம். கரெக்டா? எல் என்றால் பகல்னு அர்த்தம். அல்லுனா இரவு, எல்லுனா பகல். ஞாபகம் வச்சுங்க. அல்லுனா இரவு, எல்லுனா பகல். சரியா? அதுதான் ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா? எங்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இருந்தால் என்ன பண்ணுவான்? வாங்கிப்பான். கரெக்டாக இல்லையா? அப்போது என்ன ஆன்சர்? குழல் வினா. ஓகேவா? குழல் வினா. ஐந்திணைகளில் நெய்தல் திணையின் கருப்பொருள் தொடர்புடைய கூற்றில் தவறுது. நெய்தல் திணையை பற்றி அந்த 5 ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் பண். நெய்தல் திணையோட பண் என்ன சொல்லுவான்? செவ்வழி பண்ணுன்னு தான் சொல்லுவான். நெய்தல் மரம், நெய்தலுக்கான மரம் வந்து ஞாழல். கரெக்ட் தான். நீர் வந்து களிமுகன்னு சொல்லுவோம் இல்லையா, நெய்தல் களி தான். யாழ், நெய்தல் யாழா? நெய்தல் யாழ் வராது, விலரி யாழ் வரும். ஓகேங்களா? நெய்தலுக்கு என்ன யாழ்? விலரியால். கரெக்டு தான். ஆமாம், ஆன்சர் வந்து அப்போ பி தான். எல்லாமே ரைட்டு, பி மட்டும் தப்பு. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது? அதான் சொல்லியிருக்கோம்னா, பெருமாள் திருமொழி 5ஆம் திருமொழி, 105 பாசுரம். ஞாபகம் வச்சுங்க.
போரிலும் தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி என்பன போல் மறித்து கை காட்ட இப்பாடலில் பயிற்று வந்துள்ளனி. அதாவது கண்ணகியும் கோவலனும் என்ன பண்ணுவோம்னா மதுரைக்குள்ளே என்டர் ஆவாங்க. அப்போ ஆகும்போது அந்த மதில் மேலே இருக்கிற ஒரு கொடி என்ன பண்ணுவோம்னா காற்றுல இயல்பாக அசைக்கும். அதை வந்து கவிஞர் எப்படி சொல்லுவான்னா, இயல்பாக செஞ்ச கொடியை, அதாவது கோவலன் இங்கே மதுரைக்குள்ளே வராத, நீ கொலையுண்டுடுவ வராத அப்படின்னு தடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது இயல்பாக நடந்த விஷயத்து மேலே கவிஞர் என்ன பண்ணிருக்காரு, தன்னோட குறிப்பை ஏற்றிருக்காரு. அப்போ இது என்ன அணி, தற்குறிப்பேற்ற அணி. ஓகேவா? ஸோ ஆன்சர் சி. பொறுத்துக கான்சுலேட், துணை தூதரகம் வரும். கான்சுலேட்னா துணை தூதரகம் 3. ஓகேவா? பேட்டன்ட்னா காப்புரிமை 1, 3, 1. கில்டுனா வணிக குழு 4. இரிகேஷனா பாசனம். ஓகேங்களா? அப்போ 3, 1, 4, 2. ஆன்சர் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாப்போ சிவஞானம் தொடர்பான கூற்றுகள். மாப்போ சிவஞானம் தந்தை பெயர் பொன்னுசாமி. ஆமாம், அதனால தான் மாப்போ பொன்னுசாமி, அதனால தான் மாப்போ சிவஞானம். ஓகேங்களா? அன்னையின் பெயர் சிவகாமி. பெற்றோர் கரெக்டு. பெற்றோர் இவருக்கு ஏற்ற பேர் ஞானப்பிரகாசம். இவரோட இயற்பேர்னா ஞானப்பிரகாசம் தான். அதை வந்து சரபை என்ற முதியவர் தான் என்ன மாற்றுவார், சிவஞானின்னு அப்படி அழைப்பார். அது சிவஞானமாக மாறிடும். கரெக்ட் தான். இவரின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை திருப்பாதிரி புலியூர் ஞானியரடிகளுக்கே சேரும். ஆமாம், கரெக்ட். இவருக்கு கல்வி ஞானம் இல்லைனா கூட கேள்வி ஞானம் வேணும்னு சொல்லிட்டு திருப்பாதிரி புலியார் தான் அதை வந்து கொடுத்துருப்பாரு. ஓகே, ஆன்சர் வந்து 1, 3, 2 எல்லாமே சரி. ஆன்சர் டி. ஓகேவா? டி எதுக்கான ஆன்சர். வெண்பாக்கள் எத்தனை வகைப்படும்? வெண்பா எத்தனை வகைப்படும் சொல்லுங்கள், கவுண்ட் பண்ணுங்கள். வெண்பா, குரல் வெண்பா, இன்னிசை வெண்பா, குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா. குரல்னா 2 அடி, சிந்தியல்னா 3 அடி, இன்னிசைனா 4 அடி, நேரிசைனா 4 அடி. ஓகேவா? இன்னிசைனா 5 அடி, 5 அடிக்கு மேலே வந்தால் பக்துடை வெண்பா. ஸோ மொத்தம் 5. ஓகேவா? ஆன்சர் வந்து 5. என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரடி வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்டொடை வெண்பா. ஓகேவா? ஸோ பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடுலம் குவித்த கூல விதியம். பல்வகைன்னு வருமா? கரெக்டு. பால் வகைன்னு வராது, தப்பாக இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். ஓகேவா? பல்வகை நல்லா படிச்சுன்னா கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சிலப்பதிகாரத்தில் வரும் பல்வகை, பல வகை அப்படின்னு இருக்கும். பல்வகை தெரிந்த பகுதி பண்டமோடும் வராது. குவித்த கூல வீதியம். கூல வீதினா என்னது? தானிய வீதி. கூலம்னா தானியம். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். சரிங்களா? ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். நல்லா பாருங்கள். ஓகேவா? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுன்னா யார் வந்துடும்? மாப்போ சிவஞானம் எழுதியிருப்பார். கரெக்டாக? மாப்போசி எழுதியிருப்பார் 1966. 1966 தான். ஓகே, முதல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் என்ன? தமிழ் இன்பம் 1955. ராபி சேதுபிள்ளை. அதை ஞாபகம் வச்சுங்க. சிலப்பதிகாரம் எத்தனை கதைகளை கொண்டது? சிலப்பதிகாரம் வந்து 30 கதை தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பி, 30 கதை. ஓகேவா? கூப்பா ராஜகோபாலன் ஆசிரியராக பணியாற்றி இதழ்களில் பொருத்தமற்றது. தமிழ்நாடு வேலை செஞ்சுருப்பார். பாரத மணி வேலை செஞ்சுருப்பார். கிராம ஊழியன், இதுவும் கிராம ஊழியன் ஞாபகம் வச்சுருப்பார். பாரத மாதா அப்படி ஒரு இதழ் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து சி, பாரத மாதா சங்கம் அப்படின்னு ஒருத்தர் அமைச்சிருப்பார். யார்? 1904 நீலகண்ட பிரம்மச்சாரியார். ஹிஸ்ட்ரியில் படிப்போம் இல்லையா? ஸோ 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா? ராஜகோபாலன் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து சி. ஓகேவா? மீது எல்லாத்துலேயும் வேலை செஞ்சிருப்பார், இது இல்லை. நெக்ஸ்ட்டு 75 ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினங்கள் தொடர்பானவைகளில் பொருத்தமற்றது. குறும்புதினமா? சரி, பார்க்கலாம். சினிமாவுக்கு போன சித்தாள். ஆமாம், குறும்புதினம். பிரம்மன் வருவாரா? இது வந்து புதினமாச்சே. புதினம். பிரம்ம உபதேசம், கைவிலங்கு. சினிமாவுக்கு போன சித்தாள், பிரம்ம உபதேசம், கைவிலங்கு, ரிஷி மூலம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து குறும்புதினத்தில் வரும். தேவன் வருவாரான்றது வந்து இதுக்கு வரும். எதுக்கு வரும்னா புதினத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து தேவன் வருவாரா தான் வரும், பி. அடுத்தது திருத்தணிக்கை உலா பாடலில் ஐம்பெரும் முறை வைப்பில். ஆமாம், ஐம்பெருங்காப்பியத்தை வந்து முறை வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? சிந்தாமணியும் தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து சிந்தாமணியும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து சிந்தாமணி இருக்கா? சீவக சிந்தாமணி. ஓகே. 2வது சிலப்பதிகாரம், 3வது மணிமேகலை, கந்தா மணிமேகலைன்னு வரும். 3வது மணிமேகலை, 4வது வந்து நந்தா வளையாபதி, 4வது வளையாபதி, 5வது வந்து குண்டலகேசி. ஓகேவா? சரி, அந்த வைப்பு முறை அது வந்து ஓகேவா? 77 எடுத்து போகலாமா? தமிழில் எழுதிய கரெக்டு தானே? ஆமாம். தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்தியை ஒருத்தர் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, வீட்டிலேருந்தே யோசிச்சு கதை எழுதுவாங்க. ஆனால் ஒருத்தர்
ஃபீல்டுக்கு போயிட்டு களத்திற்கு சென்று மக்களிடம் கேட்டு நூல் எழுதியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து முதல் சாகித்ய அகாடமி, அதாவது பெண்களில் முதல் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ராஜம் கிருஷ்ணன். 1973 என்ன நூல்? வேருக்கு நீர் அப்படின்ற ஒரு நூலுக்கு முதல்ல சாகித்ய அகாடமி 1973. இதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்காது, ஞாபகம் வச்சுங்க. 1973 வேருக்கு நீர் அப்படின்ற நூலுக்காக முதல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பெண். ஓகேவா? இது எல்லாமே அவங்க எழுதுதான். ஓகேவா? அடுத்து போகலாம். முகமது ரபி தொடர்பான பின்வரும் கூற்றுகள். முகமது ரபி யார்? இவரா நாகூர் ரூமி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் அவர் தானே? ஆமாம். இவர் 80களில் எழுத்து இதழா கனையாளி இதழ் வரும். ஆன்சர் வந்து இங்கே கனையாளி வரும். ஸோ அப்போ தப்பு. ஓகேவா? ஃபஸ்ட்டு கூட்டே தப்பு. ஆனால் 80ல் தான் எழுதுவார். 1980 அந்த சமயத்தில் தான் எழுதுவார். இதுவரை நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொல்லு வெளியான. ஆமாம். ஓகே. மீட்சி, சுபங்களா, புதிய பறவை, குங்குமம், கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழ் நடத்தியவர் யார்? சொல்லுங்க போகலாம். ராஜ மார்த்தாண்டனா? கரெக்டு. ராஜ மார்த்தாண்டன் தான் கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழ். இங்கே வந்து இதழையும் வரும். இங்கே வந்து ஆகிய இலக்கிய வெளிவட்டம், குமுதம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகவில்லைன்னா ரைட்டு. ஃபஸ்ட்டு கூட்டு மட்டும்தான் தப்பு. 2, 3 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. சரியா? நெக்ஸ்ட் போகலாம். மதுரை சின்ன பிள்ளை பெற்ற விருதுகளில் பொருத்தமற்றது. மதுரை சின்ன பிள்ளை அந்த பாட்டியம்மா பார்க்கவே அழகாக இருப்பாங்க. ஓகேவா? அந்த பாட்டியம்மா வந்து என்ன பண்ணிருப்பாங்க? பெண்ணாற்றல் விருது, நாரி புரஸ்கார் விருதுன்னு வரும். ஸ்திரீ புரஸ்கார் விருது கரெக்டு வாங்கியிருப்பாங்க. அவ்வை விருது வாங்கியிருப்பாங்க. பொதிகை விருது வாங்கியிருப்பாங்க. ஏன்னா பூஷணம் இது வரும் பொதிகை விருது. ஓகேவா? தாமரை அணி விருதா? தாமரை திரு. ஓகேங்களா? தாமரை திருனா ஞாபகம் வச்சுங்க. தாமரை திருனா பத்மஸ்ரீ. தாமரைனா பத்மன் அர்த்தம். ஓகேங்களா? திருனா அர்த்தம், ஸ்ரீன்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்ரீயை தான் நம்ம திருன்னு மாற்றி வச்சுருக்கோம். கரெக்டு தான். ஸோ அப்போ பத்மஸ்ரீ தான் என்ன வரணும்? ஆன்சர் வரணும். தாமரை அணினா அப்போ என்னடா ஆகுதுன்னா, தாமரை அணினா பத்மபூஷன் அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சா? இதை வந்து இதுக்கான ஆன்சர் டி. நான் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஐயோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாமரை திருன்னு வந்தால் பத்மஸ்ரீன்னு அர்த்தம். தாமரை அணின்னு வந்தால் பத்மபூஷன் அர்த்தம். ஓகேவா? தாமரை செவ்வணின்னு வந்தால் பத்ம விபூஷன் அர்த்தம். ஓகேவா? தாமரை செவ்வணினா பத்ம விபூஷன். அப்போது பாரத ரத்னானா இந்திய மாமணினா பாரத ரத்னா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது, வீரமா முனிவர் தேசை ஆண்ட சந்தா சாஹிப் திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப். ஓகேவா? இவர் என்ன பண்ணுவார்? 2 மாதத்தில் வந்து உருது கற்றுட்டு போகிற அவர்கிட்ட பேசுறதுக்காக. அதனால் இந்த சந்தா சாஹிப் அவருக்கு என்ன கொடுப்பான்னா, இஸ்மத் சன்னியாசி, அதாவது பாரசீக சொல், தூய துறவின்ற மீனியில் கொடுத்துருப்பாரு. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. பாரசீக சொல். அது ஒரு கொஸ்டின். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசிவினானம். மாப்போசுனா என்ன? அவர் மாப்போசியோட பேர் என்ன? சிறப்பு பேர் சிலம்பு செல்வர். அப்போ சிலம்புனா எதை குறிக்குது? சிலப்பதிகாரம். ஸோ ஆன்சர் ஏ. ஞானம் என்னும் தலைப்பிலான கவிதை இடம்பெற்றுள்ள நூல். ஞானம்னா என்ன பார்த்தோம்? கோடை வயலில் தான் வரும். காலக்கணிதனா கண்ணதாசன் எழுதியிருப்பார். மீட்சி விண்ணப்பம்லாம் இவரோட நூல் தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து கோடை வயல். அடுத்தது, தேம்பாவணி என்னும் பெருங்காப்பியத்தில் உள்ள பாடல்கள். தேம்பாவணினா 3615 பாடல் இருக்கும். 36 படலம், 3 காண்டம். ஓகேங்களா? 3 காண்டம், 36 படலம். ஓகேவா? 3 காண்டம் 36 படலம். கரெக்டு தான். ஓகேவா? 3615 பாடல்கள். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு. எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஓகேவா? புறநானூறு. போர் யாருக்கிட்டோ இல்லை, நம்மளோட வலிமை குறைஞ்சவங்ககிட்டயோ இல்லை பெண்கள்கிட்டயோ அவங்ககிட்டலாம் போர் புரியக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இது. யார்? ஆவலூர் கிளார் ஏதோ வரும். ஓகேவா? ஆவலம் குலார் அப்படின்னு வரும். அவர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். சங்க காலத்தில் அறம் அந்த நூலில் இருக்கும். சரியா? தன்மை நவிர்ச்சனி என்ன அர்த்தம் ஆகிடும்? தன்மை நவிர்ச்சனி வந்து 3 வகைப்படும். கரெக்டாக? தன்மை நவிர்ச்சனி வந்து 3, அதாவது இருக்கிற மாதிரியே சொல்கிறது. ஓகேவா? அது பேர் தான் தன்மை நவிர்ச்சனி. 3 வகைப்படும். முதல், இடை, கடை. நெக்ஸ்ட்டு, தீவகணி தான் 4 வகைப்படும். ஓகேவா? தீவகணி 4 வகைப்படும். தம்மை விட வலிமை கொண்டவர் சொன்னல போர் செய்வது கூடாது என்று கூறியவர். இந்த ஆவூர் மூலங்கிழார். இவர் பேர் தான் வரல வாயில். ஓகேங்களா? அந்த ஏனிச்சேரி முடமோசியார் யார்? அதாவது இம்மை செய்வது மறுமைக்கு ஆகாது என உதவுவன் தான்
ஆய் அண்டிரன் ஓகேங்களா. ஆயின்ற ஒரு வள்ளல் பாடல அவரை பற்றி பாடினது தான் ஏனிச்சேரி முடமோசியார். மாங்குடி மருதனா மதுரை காஞ்சி. ஊன் பொதி பசுங்குடியார் யார் சொல்லுவார்? குற்றத்தை குற்றத்தின் அளவை பொறுத்து தண்டிக்க வேணும், குற்றத்தை அவன் திருப்பி செய்யாதவாறு தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. குற்றத்துக்கான காரணத்தையும் ஆராயணும் அப்படின்னு சொல்லுவார் தான் ஊன் பொதி பசுங்குடியார். ஸோ இதுக்கான ஆன்சர் டி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம்லாம் பல்லாயிரக்கணக்கான நூல்கள் தான். யார் இந்த மனுஷன்? அதாவது இவர் 3வது படிக்கும்போது 7வது நாளில் இவர் ஸ்கூலை விட்டு துரத்திடுவாங்க. ஸ்கூலை விட்டு துரத்திடுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா அவர்கிட்ட புக்கு இருக்காது. அப்போது தன்கிட்ட புக்கு இல்லைல்ல அப்படின்ட்டு தன்னோட படிக்கவே மாட்டார், படிக்கலை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் தமக்கு கிடைச்ச காசு எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? புக்கு வாங்கவே இது பண்ணார். அவர் தான் யாருன்னா மாப்போ சிவஞானம். ஓகேவா. பாருங்கள், ஒரு சின்ன 3வது 7வது நாளில் அவர் ஸ்கூல் விட்டு அனுப்பிட்டாங்க, உங்ககிட்ட புக்கு இல்லைன்ட்டு. அந்த அசிங்கத்தை ஓகேங்களா, அது அவர் இதாக எடுத்துக்கல. அதை தான் தன்னோட வாழ்க்கையில் வச்சு பல்லாயிரக்கணக்கான அளவுக்கு புக்கை சேகரித்து வச்சுக்கிறார். ஓகேவா. அப்படி தான் நாமளும் இருக்கணும். நமக்கு ஒரு கொஸ்டின் தெரியலன்னு சொல்கிறான், அது அவமானமாக எடுத்துக்கூடாது. அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு 100 மடங்கு, அதோட 100 1000 மடங்கு கொஸ்டின்ஸை நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, புறம் பற்றிய நெறிகளை கூறும் புறத்திணை எத்தனை வகைப்படும்? புறம் பற்றிய நெறிகளை கூறும் புறத்திணை 12. ஓகேங்களா. புறத்திணை 12. புறநானூரில் எத்தனை திணைகள் இருக்குது? புறத்திணை இருக்குன்னா 11 புறத்திணை தான் இருக்கும். சரிங்களா. ஸோ புறநானூரில் உளினை திணை மட்டும் வராது, மொத்தம் 11 திணை தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் போகலாம். வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தலைக்கவும் டேஸ் திங்களில் நடத்தப்படும் பொன்னேர் பூட்டுதல் எதில் வரும்? ஏர் முனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரல, ஏர் புதிதா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அதில் தான் வரும். சித்திரை மாதம் தான். சித்திரை மாதம் தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு இந்த இது பொன்னேர் பூட்டுதல் சித்திரை மாதம். ஓகேவா. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் பாரதி வரலாறு அப்படின்னு பாடு ராஜம் கிருஷ்ணன். ஓகேங்களா. அப்படிதான் சொன்ன 1973. ஓகேங்களா. 1973 முதல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பெண்மணி. வேருக்கு நீர். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் கலந்து கொண்ட விடுதலை போராட்டத்தில் பொருத்தமற்றது. இவங்க ரொம்ப பின்னாடி தான் கலந்துப்பாங்க. சட்ட மறுப்பு இயக்கம் 1930, அதில் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. 1930. ஒத்துழையாமை இயக்கம் 1920, அதுலேயும் இருப்பாங்க. வெள்ளையனே வெளியேற 1942. சுதேசி இயக்கத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க, ஏன்னா அது 1905 to 7 அதுக்குள்ளே நடந்தது. ஸோ அப்போ ஆன்சர் டி. ஓகே. மீதி எல்லாம் கலந்துப்பாங்க. உலகமே வறுமை விட்டாலும் கொடுப்பவன் அதியன். கரெக்டு. யார் அப்படின்னு சொன்னது? அதியனை பற்றி அதிகமானா யார்? ஔவையார் சொல்லியிருப்பாங்க. கபிலர் யாருக்கு? பேகனுக்கு. கபிலர் காரிக்கு வருவார். காரிக்கு கபிலர், பேகனுக்கு பரணர். ஓகேவா. எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடி. காரின்னு சொல்லிட்டோன்னா அப்போ யார் வரணும்? கபிலர். இதை சொன்னது கபிலர். ஓகேவா. கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர். யாருன்னு கேட்டால் கு அழகிரிசாமி. ஓகேவா. அதே கரிசல் எழுத்தாளரில் சிறந்தவர் யாருன்னு கேட்டோம்னா கி ராஜநாராயணன். ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் பி, செகண்ட் பி. நோபல் பரிசுக்கு இணையான மகசேச விருதை MS சுப்புலட்சுமி பெற்ற ஆண்டு. மகசேச விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யாருன்னா இவர் தான், MSV சுப்புலட்சுமி தான். ஓகேங்களா. MS சுப்புலட்சுமி தான். ஆன்சர் 1974 தான் அந்த விருதை பெற்றுப்பாங்க. ஓகே. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோடிகள் டேஸ். இளங்கோடிகள் சேர மரபை சேர்ந்தவர். ஓகேவா. அவங்க தம்பி பேர் என்ன? சேரன் செங்குட்டுவன். தம்பியா அண்ணன் பேர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, செய்யுள் ஒரு இடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செயலில் பல இடங்களில், ஒரு இடத்துல நின்ற சொல் அச்செயலில் பல இடங்களில் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது. அதுதான் தீவகணி. அதாவது விளக்கு. தீவகனா விளக்கு எப்படி ஒரு சென்டரில் வச்சோம்னா எல்லா இடத்துக்கும் பரவி ஒளியை தருதோ, அதுபோல் இது ஓர் இடத்துல நின்று எல்லா இடத்துக்கும் என்ன தரும்? பொருளை தரும். ஓகே. சேந்தன் வேந்தன் அப்படின்னு வரும்பரில் அதுதான். உரைப்பாட்டு மடை என்பது டேஸ் காப்பியத்தில் வரும் தமிழ்நடை. இது உரைநடைகளில் அமைந்திருக்கும் பாட்டு. உரைநடை பாட்டு, அதாவது உரைநடை வசனம் அப்படின்னு சொல்கிறது சிலப்பதிகாரம் தான். ஓகேங்களா. சிலப்பதிகாரம் இது 3 அறம் சொல்லும். என்ன சொல்லும்? ஊழ்வினை உறுத்து ஊட்டும், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், அப்புறம் உரைசால் பற்றினே உயர்ந்தோர் ஏற்றுவர். இந்த 3 அறத்தை சொல்கிறது தான் இந்த சிலப்பதிகாரம். அது எந்த நடையில் இருக்குன்னா உரைப்பாட்டு மடை, அதாவது உரைநடை இதில் இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட்டு, நதியின் பிழையன்று நரும் புனலின்மை அன்றே பதியின் பிழையென்று பயந்த நம்மை பிறந்தான் என்ற அடிகள் எங்கே வரும்னா கம்பராமாயணம். ஓகேங்களா. என்ன சொல்லுவோம்னா நதியின் பிழையென்று. ஓகேவா. நரும் புனலின்மை அன்று, அதாவது நல்ல நரும் புனல்னா நீர். ஓகே. ஒரு நதியில் நல்ல தெளிவான நீர் இல்லாமல் போனதுக்கு நதியோட தப்பு கிடையாது. அதே மாதிரி தான் பதியின் பிழை என்று. பதினா தந்தை. ஓகேங்களா. ராமன் காட்டுக்கு போகிறாங்களே, ராமனும் சீதையும், அதுக்கு ராமன் சொல்கிறாரு, ஒரு நதியில் நல்ல தண்ணி இல்லாத காரணம் நதியோட தப்பு கிடையாது. அதே மாதிரி தந்தை, நான் காட்டுக்கு போகிறது தந்தையும் காரணம் கிடையாது. ஓகேங்களா. இதெல்லாம் விதி அப்படின்னு சொல்லுவார். இது சொன்னது கவி சக்கரவர்த்தி.
ஓகேங்களா. கம்பராமாயணம் யார்? கம்பர் இல்லையா. கம்பர் வந்து கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவர். கவியரசுனா யாருன்னா கவியரசு கண்ணதாசன். ஓகேவா. அடுத்தது பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும். பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடும். பிழையா நன்மொழி. ஓகேங்களா. ஆன்சர் வந்து நற்றினை. ஓகேவா. ஸோ 100 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். உங்களோட மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. 100க்கு நீங்கள் எத்தனை மார்க்குன்னு சொல்லி என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எதிர்பார்ப்பேன். யாராவது 100க்கு 100 போட்டிருக்கீங்களான்னு நான் பார்ப்பேன். சரிங்களா. இல்லைனா உங்கள் மார்க்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணால் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா. ஸோ ஓகே, அடுத்த இதில் பார்க்கலாம். மேக்ஸுக்கு நான் தனியாக போடுறேன். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ பை நியோ. சரியா.